57வது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் மற்றும் 21வது சிஆர்ஐ பம்ப்ஸ் கோப்பை மகளிர் அகில இந்திய கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்தியன் வங்கி மற்றும் பெண்கள் பிரிவில் தென் மத்திய ரயில்வே அணிகள் சாம்பியன் பட்டம் வென்றன. 57வது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் மற்றும் 21வது சிஆர்ஐ பம்ப்ஸ் மகளிர் கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவை வஉசியில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி துவங்கி இன்று வரை 5 நாட்களுக்கு நடைபெற்றது. இதில் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற 8 ஆண்கள் அணியும் 8 பெண்கள் அணியும் விளையாடின. 57வது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை வருமான வரி அணியை எதிர்த்து சென்னை இந்தியன் வங்கி அணி விளையாடியது. இதில் இந்தியன் வங்கி அணி 73க்கு 65 என்ற புள்ளி கணக்கில் வென்று 57வது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையை வென்றது. மகளிருக்கான இறுதிப் போட்டியில் செகந்திராபாத் தென்மத்திய ரயில்வே அணியை எதிர்த்து சென்னை தென்னக ரயில்வே அணி விளையாடியது. இதில் தென்மத்திய ரயில்வே அணி 71க்கு 68 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. 57வது நாச்சிமுத்து கவுண்டர் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியன் வங்கி அணிக்கு முதல் பரிசாக ₹1,00,000 மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் சுழற் கோப்பையும் வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பெற்ற வருமான வரி அணிக்கு பரிசாக ₹50,000 மற்றும் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பையும் வழங்கப்பட்டது. பெண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற தென்மத்திய ரயில்வே அணிக்கு முதல் பரிசாக ₹50,000 மற்றும் சிஆர்ஐ பம்ப்ஸ் சுழற் கோப்பையும் வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பெற்ற தென்னக ரயில்வே அணிக்கு பரிசாக ₹25,000 மற்றும் சுழற் கோப்பையும் வழங்கப்பட்டது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியின் பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவர் ஆதவா அர்ஜுனா கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் விழாவில் ஏபிடி லிமிடெட் நிறுவனத்தின் செயல் இயக்குனர் எம். ஹரிஹரசுதன் தலைமை தாங்கினார். சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனரும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவருமான ஜி. செல்வராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார்.